ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாறி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக தாரா வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் எல்லாம் நடத்திருக்காங்கன்னு. அப்படின்னு பார்த்து ஹாஸ்னி ஸ்ரீஜாவும் வராங்க. ஏன்னாச்சு மாதிரியே ஒரு மாறி இருக்கா அப்படின்னதும், இல்லைக்கா எனக்கு என்னமோ தாராமா திட்டம் போட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னதோ, இங்கே பாரு மாறி, நம்ம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பேச முடியாது, அதனால எல்லாம் நல்லாவே நடக்கும், இதை பற்றி சூரிய மாமா கிட்டே பேசுறாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்னுட்டு நம்ம ஹாஸ்னி ஸ்ரிஜாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் மாறிக்கு வந்து சந்தேகமாகவே இருக்கு. உடனே மாறி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பூங்குன்றத்தை பார்க்குறதுக்கு வராங்க. நேராக வந்து அவங்களோட சந்தேகத்தை சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ தாராத்தை வந்து இல்லாமல் போன மாதிரி தெரியல, அவங்க எல்லாம் திட்டம் போட்டு பண்ண மாதிரி தான் இருக்கு, கண்டிப்பா அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு அப்படின்னதும், என்ன மாதிரி இப்படி சொல்ற, சரி ஒரு சந்தேகத்தை தீர்க்கணும், அதுக்கு நானும் முயற்சி பண்றேன், நீ கவலைப்படாத மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் மாறியும் சரின்னு சொல்றாங்க. இவரை கண்டுபிடிச்சிடுவாங்களா அப்படின்னுட்டு நம்ம மாறி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பூங்குன்ற என்ன பண்றாங்கன்னா, நேரா கிளம்பி நம்ம தாராவுக்கு வந்து செக் பண்ணாங்க இல்லையா டாக்டர், அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க. இப்படி தாராவுக்கு நடந்தது உண்மையா அப்படின்னு அவங்களும் எல்லா ரிப்போர்ட்டையும் காமிச்சு ஆமா எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நேரா நம்ம தாரா வந்து ஒரு இடத்துல வச்சு அங்கே இல்லையா, இல்லாமல் போகிறதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆமாம் 4 நாளைக்கு முன்னாடி இங்கே யாரையாச்சும் கொண்டு வச்சாங்களா அப்படிங்கிறதோ, ஆமாம் சார் இங்கே தான் ஒரு அம்மாவை கொண்டு வச்சாங்க, சரி அதுக்கப்புறமா வேறு யாரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்டதும், அந்த ஆளே இல்லை சார், அந்த அம்மாவை இங்கே வச்சதுக்கு அப்புறமா யாரும் வரையில அப்படின்னதும், என்ன இது எல்லாமே பக்காவாக இருக்குது, ஆனால் மாரியோட சந்தேகம் எப்படி சரியாக வரும், அப்படின்னா தாரா உண்மையிலேயே இல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்னு பூங்குன்றம் வந்து யோசிச்சுட்டு நேராக மாரிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. மாறி, உன்னோட சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல், தாராவை வந்து மறைச்சு வச்ச இடம், எல்லா இடமும் நான் போய் பார்த்தேன், ஆனா எல்லாமே தாராவுக்கு சார்பா தான் இருக்கு, மாறி சந்தேகப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னதும், இந்த பக்கம் நம்ம மாறி வந்து, இங்க பாருங்க சார், கண்டிப்பா தாராத்த உயிரோட இருக்காங்கன்னு தான் என் ஆள் மனசு சொல்லிட்டே இருக்கு, இது 2 பேருக்கு தெரியும், இந்த மாதிரி சொல்ற, ஆமா என்னோட தேவியம்மாவுக்கும் நான் வணங்குற அந்த அம்மனும் எனக்கு துணையா இருப்பாங்க, கண்டிப்பா தாராத்த உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னுட்டு மாறி போன வச்சதும் பூங்குன்ற யோசிக்கிறாங்க. இல்லை இது மாறி வந்து இவ்வளவு உறுதியா சொல்றா, சரி நாமளும் பார்க்கலாம் அப்படின்னுட்டு பூங்குன்ற வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் சங்கரபாண்டி சாப்பிடாம இருக்காங்க. அப்போ நம்ம ஹாஸ்னி வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து, சித்தப்பா சாப்பிடுங்க அப்படின்னது, எப்படி ஹாஸ்னி இறங்கும், முன்னெல்லாம் என் அக்கா வந்து சாப்பிட்றா சங்கரபாண்டி, அந்த வேலை பண்ணி இந்த வேலை பண்ணுன்னு சொல்லி திட்டிட்டே இருப்பாங்க, இப்ப அக்கா கூட இல்லை, அந்த சோகத்துல இருந்து நான் மீண்டு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஹாஸ்னி, எனக்கு பசிக்கல அப்படின்னதும், இந்த பக்கம் ஹாஸ்னி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி சூர்யா மாப்பிள்ளை என்ன போல தானே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் வரட்டும், அவர் கூட வேணா சேர்ந்து சாப்பிட்டுக்கிறா அப்படின்னுட்டு சங்கரபாண்டி பாட்டுக்கு தாரா ரூமுக்கு போயிடுறாங்க. இது பார்த்து ஹாஸ்னி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூர்யாவை தான் காமிக்கிறாங்க. சூர்யா வந்து அதிகமா குடிச்சிட்டு அங்க இங்கே தள்ளாடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து இதை அதே வழியால பொங்குன்றம் மாறாங்க. சூர்யாவை பார்த்து பொங்குன்றம் செம அதிர்ச்சியாகி, சூர்யா என்ன சூர்யா நீங்க பண்ற காரியமா, ஏன் சூர்யா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு அங்க வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேரா சூர்யா வந்து மாறி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் மாறி வந்து, என்ன இது ஹஸ்பண்ட் சாரை இன்னும் காணுமே, எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சூர்யாவுக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க. சூர்யா போன் எடுக்கிற மாதிரி இல்ல. அங்க பார்த்தோம்னா சூர்யா தள்ளாடிட்டே வராங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் செம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன ஆச்சுன்னா அப்படின்னு போது, மாறி என்னத்தமா சொல்றது, சூர்யா தாரா அவங்க இல்லாம போன சோகம் தாங்க முடியாம இப்படி குடிச்சு தள்ளாடிட்டு இருந்தாருமா, அவரோட பைக் வந்து வெளியில தான் இருக்கு, நான் உள்ள தள்ளி வைக்க சொல்றேன், நீ அவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னதும், என்ன ஹஸ்பண்ட் சார், ஏன் ஹஸ்பண்ட் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு மாறி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருந்து.